நான் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸோட முன்னாள் மாநில தலைவி. தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் என்னை தளபதி விஜய் அவர்களின் தலைமையில் இணைத்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாங்க தவேகாவில் இணைந்துள்ளதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். பெண்களுக்கான முன்னேற்றம், நமது தமிழ்நாட்டிற்கான முன்னேற்றம் என்பதில் தளபதி அவர்கள் குறிக்கோளாக இருந்து மக்களுக்கு நற்பணி ஆற்றிக் கொண்டுள்ளார். அதை நாங்கள் வரவேற்கின்றோம். மேலும் தமிழகம் இந்திய அளவில் உலக அளவில் வெற்றி நடை போடும் என்று நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம். பெண்களுக்கான பிரதிநிதித்துவம், பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதில் தளபதி விஜய் அவர்கள் குறிக்கோளாக இருக்கின்றார். சிறுவயது முதலே நாங்கள் எல்லாம் திரையில் பார்த்து ரசித்த ஒரு நடிகர் இன்று நம்மளுடைய மாண்புமிகு முதல்வராக இருக்கின்றார். அவர் தலைமையில், அவர் கீழ் வழிநடப்பதில், அவர் கீழ் வேலை செய்வதில் நாங்கள் எல்லாம் பெருமைப்படுகிறோம். சூப்பரா இருந்தது, எக்ஸைட்டிங்கா இருந்தது. அவரை எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்கவே இல்லைங்க. எங்கெல்லாம் வராரோ அங்கெல்லாம் போய் நின்ற வேண்டியது எல்லாம் ஒரு அன்பு தான். அவர் மேல இருக்கிற அன்பு அது ஈடியனையே கிடையாது. ஆமா, ரொம்ப கிட்ட வந்தாரு. நாங்க எதிர்பார்க்கல. கார்ல ஏறி அப்படியே போயிடுவாருன்னு நினைச்சோம். பார்த்தா இவ்வளவு தூரம் வந்தாரு. ஃபுல் லைஃப் வேட்டி சட்டை கட்டி தமிழ்நாட்டின் மன்மதனே வாராய் அப்படிங்கிற பாட்டுக்கு ஆப்டா இருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது பார்த்தது. ஆமா ஆமா, சந்தோஷமா இருக்குது. எப்படி டிவிலேயே பார்த்துட்டு இருந்து டப்புன்னு நம்ம நேர்ல பாக்குறோம். அவ்வளவு தூரம் வராரு அப்படின்னும் போது செம்ம எக்ஸைட்மெண்டா இருந்தது. எல்லாரையும் பார்த்துட்டு தான் போனாரு. இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் எல்லாருக்கிட்டையும் பார்த்துட்டு தான் போனாரு. இப்ப வந்துட்டு கார்ல போறதெல்லாம் கிடையாது. யாரை பார்த்தாலும் இறங்கி அவரை பார்க்க வந்தவங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டு தான் போறாரு. இப்ப திரளா கூட்டம் கூட்டமா தமிழக வெற்றி கழகத்துல இணைகிறாங்க. எதற்காக நினைக்கிறீங்க? ஒருவேளை அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, அதிகாரம் இருக்குன்னா, இல்ல அவர் கொள்கை ஏற்றா? திரளா மக்கள் அவருக்கு ஓட்டு போடும்போது அவர் அதிகாரத்துல இருந்தாரா? இல்ல, அவரை ஒரு நடிகராகவே மக்கள் அவரை நேசிக்கிறாங்க. விஜய் அவர்களை முக்கியமாக தமிழ்நாட்டை சார்ந்த பெண்கள், தமிழக மக்களோட நீங்க அவர்களுடைய குணாதிசயங்களை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய மக்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள். அவர்கள் யார் மீது அதிக அளவில் அவர்கள் அன்பை செலுத்துகின்றார்களோ அவர்களுக்கு அவர்கள் வாக்குகளை வாரி வாரி வழங்கி கொடுத்ததை நாம பழங்காலத்திலும் பார்த்திருக்கின்றோம், இப்போதும் நாம் பார்த்திருக்கிறோம். அதிகாரத்தில் இருப்பதினால் மக்கள் அதிகமாக சேருகின்றார்கள் என்றில்லை. அவர் அதிகாரத்தில் இல்லாத போதும் கூட தனித்தே நின்று அரசியல் களத்தை அவர் சந்தித்த போது கூட தனியாக அவர் ஜெயித்து காட்டியுள்ளார். அதனால அதிகாரத்திற்காக தமிழக மக்கள் கட்டுப்பட்டவர்கள் அல்ல என்பதை நம்ம தெளிவா முதல்ல தெரிஞ்சுக்கணும். தமிழக மக்கள் அன்புக்கு கட்டுப்பட்டவர்கள். ஆகவே தளபதியோட மக்கள் அன்புக்காக இருக்கின்றார்கள். ஆட்சி எப்படி இருக்குன்னா உங்களுக்கே தெரியும். ஆட்சி 3 மாசம் தூளா போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு. எங்கெல்லாம் செக் வைக்கணுமோ அங்கெல்லாம் செக் வைக்கிறாரு. எதெல்லாம் கண்டுபிடிக்கணுமோ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு. இன்னும் தோண்ட தோண்ட சாக்கடை கலர இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு தான் இருக்கும். ஆட்சி சரியில்லைன்னு விமர்சனம் பண்றது யாரு? சீமானு, சாட்டை, உதயநிதி ஸ்டாலின் சார் அவங்கள சார்ந்தவங்க. நாகரிகமே இல்லாம, அரசியல் மாண்பே இல்லாம, அரசியல் நாகரிகமே தெரியாம பேசுறவங்க தான் ஆட்சி சரியில்லைன்னு சொல்றாங்களே தவிர, மக்களும் பொதுமக்களாகிய நாங்களும் யாரும் ஆட்சி சரியில்லைன்னு யாரும் சொன்னதா நீங்க யூடியூப்ல எதுவுமே வரலையே. அப்படி சொல்றதா தான் இவங்க 200-300 கொடுத்து சொல்ல வச்சிருக்கலாம். அவர் தான் சார் மாயாஜாலமா காணா போயிட்டாரு. பான்னு சொன்ன மாதிரி எடப்பாடி சாரையே காணும். என்ன சாதனை பண்ணிட்டாருன்னா, இத்தனை வருஷமா ஆண்டு நீங்க என்ன சாதனை பண்ணீங்க நான் கேக்குறேன். எடப்பாடி சார் எப்படியோ ஒரு 4 வருஷம் பண்ணிருப்பாரா? ஓபிஎஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இபிஎஸ் வந்தாரு. 4 வருஷம் அவர் வந்தாரா? அவர் 4 வருஷம் வந்ததுலயே அம்மா சொன்ன பாதி விஷயங்கள் எடப்பாடி சாரே பண்ணல. என்ன பண்ணாரு? ஸ்மார்ட் போன் கொடுத்தாரா? அப்புறம் அம்மா ஏதோ ஃப்ரிட்ஜ் ஏதோ தரேன்னு சொல்லிட்டு போனாங்க, கொடுத்தாங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரே கடைபிடிக்கல சார். அம்மா உணவகங்களே எந்த நிலைமையில இருந்தது நீங்க பாத்தீங்க. அதையே நம்ம தளபதி தான் புதுப்பிச்சு கொடுத்தாரு. அப்படி இருக்கும் போது எடப்பாடி சார் மாயாஜாலமா ஏதோ பேசணும்ல சார். அவர் இருக்காருன்னு அப்பப்ப காட்டணும்ல. அதனால சும்மா அப்படி வந்துட்டு போறாப்புல. அதெல்லாம் நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்கணும். என்ன களவாணித்தனம் பண்ணி வரணும் அப்படிங்கிறது அவருக்கு எண்ணமே இல்லை. அப்படி களவாணித்தனம் பண்ணோம்னா முன்னாடியே பேசியிருக்கலாம். களவாணித்தனம், இந்த குதிரை பேரம் அதெல்லாம் அவருக்கு தெரியாது. அவர் அதை செய்யவும் மாட்டாரு. அந்த மாதிரி செய்யற ஆளும் எங்க தளபதி கிடையாது. உங்க ஆட்சியில
உங்க கூட இருக்கிறதுக்கு பயணிக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லாத காரணத்தினால எப்படா வாய்ப்பு கிடைக்கும், நல்ல தலைவர் கிடைப்பாங்க. புரட்சி தலைவி அம்மாக்கு அப்புறமா எங்களுக்கே ஒரு இன்ஸ்பிரேஷன் அம்மா. அவங்களுக்கு அப்புறமா ஒரு நல்லாட்சி கொடுக்கறது யாரு அப்படின்ட்டு தேடி கண்டுபிடிச்சு வந்ததா திரு ஸ்பீக்கர் மாண்புமிகு ஜேசிடி பிரபாகர் சார் அவர்களே சொன்னாரு, அம்மாவுக்கு அப்புறமா யாரு நல்லாட்சி கொடுப்பாங்க அப்படின்னு நாங்க பாத்துட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒருத்தர் கிடைச்சிருக்கிறாரு, அதனால நாங்க எல்லாம் வந்திருக்கோம்னு சொல்லி அவரே சொல்லியிருக்கிறாரு. அதனால நல்லாட்சி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாருன்றதுனால அவங்க தன்னுடைய கட்சியில இருந்து இடமாற்றம் பெற்று இங்க வந்திருக்கிறாங்க. இதுல கலவாணிதனம் பண்ணி இந்த குதிரம் பேரம் பேசி இப்படி எல்லாம் யாரும் பண்ணல. திமுக சைட்ல இருந்தா எங்க எம்எல்ஏக்களை வேலை பேசினாங்க எங்களுக்கே தெரியாம. அந்த மாதிரி இங்க யாரும் ஒண்ணும் குதிரை பேரம் எல்லாம் பண்ணல. அது அவங்களுடைய யூகிச்சு அவங்க பேசுறது, ஒரு ட்ரீம்ல பேசுறாங்க அவங்க. அப்படி இருக்கு இந்த 3 மாசம் ஆட்சி. ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க பாக்குறீங்கல்ல உலக அளவுல எப்படி பேசுகிறார்கள் தாவேகாவின் ஆட்சியை பத்தி. எப்படி ஒரு தனி மனிதர், ஒரு தனி ஆளாக நின்னு எப்படி விஜய் அப்படிங்கிற ஒரு ஆளுமைக்காக, தளபதி விஜய் அவர்களின் ஒரு ஆளுமைக்காக மட்டுமே மக்கள் ஓட்டளித்திருக்கிறாங்க. அப்ப நீங்க பாக்குறீங்க நிறைய ரெஃபர்மேஷன் நடக்குது. டாஸ்மாக்ல எந்த அளவுக்கு ரெஃபர்மேஷன் நடந்திருக்கு, எஜுகேஷன்ல எந்த அளவுக்கு ரெஃபர்மேஷன் நடந்திருக்கு, பெண்களை முன்னிலைப்படுத்துவதில் எந்த அளவுக்கு ரெஃபர்மேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க. போக போக எப்படி இதை மேலும் அவர் கட்டுக்கு கொண்டு வருகின்றார் என்பதை நாம் கண்டிப்பாக பார்க்கவே செய்யலாம். ஊழலை எப்படி தடுத்திருக்கிறார், லஞ்ச லாவணத்தை எப்படி தடுத்திருக்கிறார். இப்பெல்லாம் நீங்க நிறைய பத்திரப்பதிவு அலுவலகத்துல எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஈஸியா ஃபைல்ஸ் மூவ் ஆகுறது அப்படிங்கறத பாக்குறீங்க. லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் எந்த அளவுக்கு எஃபிஷியன்டா இருக்குன்னு பாக்குறீங்க. குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் எல்லாம் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துறாங்க அப்படின்னு பாக்குறீங்க. ஒரு ரெஃபர்மேஷன் அப்படிங்கிறது இமீடியட்டா வந்துடாது. போக போக இத்தனை ஆண்டு காலங்கள் நிறைய கட்சிகள் ஆண்டு கொண்டிருந்தது. அவர்கள் செய்ததை செய்யாததையும் இவர்கள் நல்லபடியாக மக்களாட்சியை தாவேகா நடத்தி கொண்டுள்ளது. மேலும் போக போக இன்னும் நல்லாட்சியை கொடுப்போம். அதனாலதான் அவரு முதுகெலும்பு இப்ப என்ன கண்டிஷன்ல இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியல. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது சார். 1000 இருக்கலாம். நீங்க ஸ்ட்ராங்கான ஒரு விமர்சனம் வைங்க, நாகரிகமான கருத்துக்கள் வைங்க. ஏதாவது குற்றச்சாட்டுகள் இருந்தா அதை நாகரிகமான முறையில சொல்லுங்க. எங்களுடைய அமைச்சர்கள் இருக்கிறாங்க, அத நாகரிகமான முறையில தான் எங்களுடைய அமைச்சர்கள் குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. உங்களை மாதிரி எலும்பு உடைச்சிருவேன், இந்த பர்சனலா போய் அட்டாக் பண்றது. அவர் தான் எலும்பு உடைச்சிருவேன்னு பேசினாரு. அவருடைய பையன் பேசினதை பாத்தீங்களா? உங்க கூட தான் அப்பா இல்ல, என் கூட அப்பா இருக்கிறாரு. நீ இப்ப 24 மணி நேரம் அவங்க வீட்டுல போய் பாத்தியா அவங்க அப்பா கூட இருக்கிறாரா இல்லையான்னுட்டு? அதாவது அப்பாவே சரியில்லை, அப்புறம் எப்படி சார் புள்ள கரெக்டா பேசுவா? அப்படி அதெல்லாம் தப்பு சார். ஒரு தமிழ்நாட்டினுடைய மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவருக்குன்னு ஒரு சார் நான் கேக்குறேன், நீங்க எல்லாம் அரசியல் தலைவர்கள்னா அன்புமணி சார் இருக்காருல்ல, அவரும் அரசியல் தலைவர் தான். அவர் எத்தனையோ நல்ல விஷயங்கள் பண்ணிருக்கிறாரு, ட்ரக்ஸுக்கு எதிராக எத்தனையோ விஷயங்கள் செஞ்சிருக்கிறாரு. அப்படி செஞ்ச ஒரு தலைவரே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை மரியாதையா பேசுறாரு. அதற்கு அவரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாரு. நீங்களும் தலைமை பொறுப்புல தானே இருக்கிறீங்க. தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்புல இருக்கும்போது எப்படி அநாகரிகமா ஒருமையில பேசுறீங்க? நீங்க ஒருமையில நீங்க அப்படி எப்படி பேச முடியுது உங்களால? மதிக்கணும் சார். இன்னைக்கு அவர் ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், சி ஜோசப் விஜய் முதலமைச்சர் அப்படின்னும் போது அவரை நீங்க மரியாதையா மதிச்சு பேசுங்க. நாங்க ஏதாவது தவறு பண்ணிருக்கோமா எங்க ஆட்சியில, உங்களுடைய குற்றச்சாட்டுகளை நாகரிகமா எடுத்து வைங்க. அதை விட்டுட்டு அநாகரிகமான முறையில பேசுறதெல்லாம் தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. இரவல் வாங்கிதான் ஆட்சி அமைச்சிருக்காரு எடப்பாடி விமர்சனம் பண்றாரு. இவரே இரவல் முதல்வர் தானே? இவர் எந்த நேர்வழியில வந்த முதல்வரா? ஜெயலலிதா அப்படின்னு ஒரு ஆளுமைக்கு கிடைத்த ஓட்டு வங்கியில தானே அவர் முதல்வர் ஆனாரு. அவருக்கு அப்படி எல்லாம் விமர்சிக்க தரமே கிடையாது, தராதரமே கிடையாது. முதல்ல அவரோட கட்சியை பார்க்க சொல்லுங்க, அவரோட கட்சியை கோட்பாடோட வைத்துக் கொள்ள சொல்லுங்கள், அப்புறமாக அவர் விமர்சிக்கலாம். அப்படிலாம் கிடையாது. அவருதான் மாயாஜால பிம்பத்துல இருந்து அவருதான் முதல்ல வெளியில வரணும். தான் இன்னும் முதல்வர் அப்படின்ட்டு ஒரு கனவுல இருக்கிறவர் அவர்தான் அதுல இருந்து முதல்ல வெளியில வரணும். தற்கூறிகள்னு கூட தான் விமர்சனம் பண்ணாங்க. ஜென்சிஸன் கூட தான், ஜென்சிஸோட ஓட்டுனாலதான் ஜெயிச்சாங்கன்னு அப்படி கூட தான் விமர்சனம் பண்ணாங்க. விமர்சனம் அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக நாட்டுல நாம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். திஸ் இஸ் ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள் அப்படின்னும் போது விமர்சனம் அப்படிங்கிறது அரசியல்ல பாசிட்டிவ் விமர்சனமும் வரும், நெகட்டிவ் விமர்சனமும் வரும். விமர்சனங்கள் இருந்தாதான் ஒரு மனிதன் முன்னேற முடியும். நம்மளுடைய நம்மளே கண்ணாடி முன்னாடி நின்று நாமளே நம்மளை பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளே அழகுன்னு தான் சொல்லிப்போம். பட் வேற எதிரில இருக்கவங்க நம்மளுடைய தவறுகளை அவர்கள் சுட்டி காட்டும் போதுதான் நமக்கு தெரியும் ஒருவேளை நம்ம இந்த தவறு செய்திருக்கிறோமோ அப்படின்னுட்டு. அப்பதான் நம்ம அந்த தவறை திருத்திக் கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். புதுசா நடிகர்கள் எல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்க.
விஜய் போல ஆட்சியை பிடிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏங்க நடிகர்கள் இந்திய நாட்டோட குடிமகன்கள் தானே, அது என்ன புதுசா ஆரம்பிக்கிறார்கள்? இல்ல இல்ல, எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நடிகர் தான், ஜெயலலிதா அம்மையார் ஒரு நடிகை தான். சோ நடிகர்கள் ஆட்சி அமைப்பது அப்படிங்கிறது தமிழக சரித்திரத்துல வந்து ஒரு புதுமையான விஷயம் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அதிகப்படியாக யாரு யாரு அவங்களுக்கு பிடிக்குதோ, இந்த தேர்தல்ல பணபலமும் படைபலமும் எல்லா பலமும் இருந்தது. அதையும் மீறி ஒரு தனி மனிதன் அப்படின்ட்டு வரும்போது மக்கள் வந்து பிக்சர்ல ஒரு ஃப்ரேமிங் பாக்குறாங்க, யாரு நல்லவங்க யாரு எப்படின்ட்டு அவங்களால ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியுது. இந்த தர தாவேகா ஆட்சி அமைத்திருக்கிறது அப்படிங்கிறது தளபதி அவர்களின் ஒரு ஆளுமைக்காக தான். மக்களுக்கு நிறைய தொகுதியில உண்மையை சொல்ல போனோம்னா வேட்பாளர்களே தெரியல, வேட்பாளர்களுக்கு மக்களை தெரியல. பட் இருந்தாலும் மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளார்கள். எங்களுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் இப்போதுதான் உரையாற்றும் போது சொன்னார், நான் வந்து தொகுதிக்கே 4 நாட்கள் தான் போனேன், இருந்தாலும் மக்கள் என்னை தளபதி விஜய் அவர்களின் தலைமைக்காக ஜெயிக்க வச்சிருக்காரு, ஏன்னா நான் டூரிங்ல இருந்த விஜய் அவர்களோட தளபதி அவர்களோட அப்படிங்கிறார். அப்ப நீங்க பாருங்க, அந்த தலைமைக்கு கிடைத்த ஒரு வெற்றி, அதுதான் தாவேகாவின் வெற்றி. எங்க இருந்து வந்திருக்கீங்க, என்ன காரணம் இங்க வந்ததுக்கு? இவங்க வந்து ஜப்பான் ஃபேன்ஸு, ஜனநாயகன் பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. ஜனநாயகன் இதோட ஒரு 7 முறை பார்த்துட்டாங்க. இவங்க நேற்று தான் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு விஜய் சாரை பார்க்கறதுக்காக இவங்க வந்திருக்காங்க. ஜப்பான்லேருந்து வந்திருக்காங்க, டோக்கியோலேருந்து வந்திருக்காங்க. விஜயோட தீவிர ரசிகை. விஜய் சாரை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப 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 பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும்? दोनों को राइवस की देश का அளவு கணக்கிடாத அளவுக்கு பிடிக்குமா? என்ன சொல்ல நினைக்கிறீங்க? விஜய்க்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? விஜய் சார் நீ நானி ಹೋಯ್ತಾ in this car 笑わせたいからなんか面白いことを伝えたいけど今考えてる。இன்ட்ரெஸ்டிங் திங் சொல்லணும், அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவ்வளவுதான். வேற ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? முதலமைச்சரா இருக்காரு, எப்படி இருக்கு உங்களுக்கு? தமிழ்நாட்டு முதலமைச்சரா இருக்காரு, எப்படி இருக்கு?応援してます。そうよ。சப்போர்ட்டிங், அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நாட்டுல எல்லாம் இருக்காங்களா ரசிகர்கள்லாம்? அவங்க நாட்டுல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வந்து ஜனநாயகன் பார்த்துட்டு போயிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இன்னும் கொஞ்ச நாள் இருப்பாங்க. ஜனநாயகன் டெய்லி 3 ஷோ பார்த்துட்டு இருக்காங்க. எதனால இந்த அளவுக்கு விஜய் பிடிக்கும்? எதனால இந்த அளவுக்கு? நான் விஜய் சாங் சொன்னா நிஸ்கி தேஸ்காத. நான் விஜய் சாங் ஸ்கி தேஸ்காத. எல்லாமே அவங்களுக்கு பிடிக்கும். அது ஏன் இப்படி பிடிக்கும்ன்றதுக்கு வந்து ரீசன் இல்லாம பிடிக்கும். ஸோ அதனாலதான் இவ்வளவு நாளா இங்க இருக்காங்க. எனக்கும் தெரியல. பெரியபாளையம் ஆர்னில இருந்து வந்திருக்கிறோம். அக்கரைப்பாக்கம் கிராமம் எங்களுது. எதற்காக இங்க வந்தீங்க? கட்சியில இணைய வந்திருக்கிறோம். இணைச்சிட்டோம். எதனாலக்கா இப்ப கட்சியில இணையலாம் நினைச்சிருக்கீங்க? இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருக்கீங்களா? அவரு இருந்தா இப்ப மக்கள் நல்லா விஜய் சார் நல்லா செய்வாருன்னு சொல்லிட்டு அந்த விஜய் உடைய கட்சி இது பக்கம் வந்து நிக்கிறோம். நல்லா இருக்குது. காசு இல்லாத ஜெயிச்சிருக்காருன்னா விஜய் சார் எவ்வளவு நல்ல ஒரு இது இல்ல. அவங்க சொல்ற நான் சொல்லியிருந்தாரு, அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. இப்ப புதுசா நடிகர்லாம் கட்சி ஆரம்பிச்சு முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. விஜய் போல ஆக முடியும்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே இல்ல, விஜய் தான் வருவாரு. எப்ப எடுத்தாலும் விஜய் தான். ஆமா, வாய்ப்பே இல்ல. சுட்டு போட்டா கூட வரமாட்டாங்க யாரும், விஜய் தான் வருவாரு. ஆமா, ஆனா யாராவது ஒரு ஆளு தான் வந்து நல்லது பண்ண முடியும். அது விஜய் சார். ஓகே, பரவாயில்ல, நல்லா தான் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் ஆட்சியில நல்லா போயிட்டு வாய்ப்பே இல்ல, நோ சான்ஸ். வாய்ப்பே கிடையாது. அவர் வரவே போறது கிடையாது. அவர் வந்து என்ன பண்ண போறாரு? இவர மாதிரி செய்ய முடியுமா அவரால? வாய்ப்பே இல்ல. இவர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கின்னு நடத்திக்கின்னு இவர் எல்லாருக்கும் நல்லதுதான் செய்யறாரு. இதுவரை கெட்டது செய்யல, எல்லாமே நல்லதுதான் செய்வாரு. இதுக்கு மேலமும் நல்லதே செய்வாரு.